நான் ஒரே ஒரு கோடு கொடுக்குறேன். இல்ல நான் ஒரே ஒரு சொல்றேன், இதை காலையே வாங்க மாட்டீங்க. நான் பொதுக்குழுல பேசின போய் ஒண்ணு சொன்னேன். நீங்க அதெல்லாம் நீங்களா ஒரு திசைக்கு போறீங்க, உங்க ஆசைப்படுறீங்க. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது உறுதியாக தனிப்பெரும்பான்மையுடன் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை இருப்பதாக நான் நம்புகிறேன். அதனால கூட்டணி ஆட்சி தான் வரும். நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். நான் ஒரு கூட்டணிக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தையில் நான் நிற்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் நான் பொறுமை காக்கிறேன். என்னால் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள். நாம் போய் அதுக்கு முன்னாடி அறிவிச்சா அது மரியாதையாக இருக்காது என்று நம்புகிறேன். விஜய்க்கு இப்ப சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் டிக்கெட் கிடைப்பது சிக்கல்ல இருக்கு. பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குதா சார் என்டிஏ கூட்டணிக்கு வர்றதுக்கு? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு நீங்க சொல்ற மாதிரி அவங்க அழுத்தம் கொடுத்தாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிந்தவரை திரு விஜய் அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு தனி நீதி அரசர் மூலம் சிட்டிங் ஜட்ஜு ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜு மூலம் விசாரணை வேணும்னாங்க. உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி தான் இன்றைக்கு சிபிஐ விசாரிக்குது. அவங்க விசாரிக்கிறப்ப போய் விசாரணைக்கு போய் தானே ஆகணும். அதை போய் எப்படி அழுத்தம்னு நம்ம நினைக்க முடியும்? எனக்கு தெரியல. இப்பதான் அது நீதிமன்றம் தானே தடை செஞ்சிருக்கு, நீதி அரசர்கள் தானே தடை செஞ்சிருக்காங்க. அதை போய் நீங்க அரசாங்கத்தோட எனக்கு எப்படி அதை நீங்க சேர்க்கிறீங்கன்னு தெரியல. திரும்பவும் உச்ச நீதிமன்றம் நினைச்சு நான் பார்த்தா நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போங்கன்னு தான் சொல்லுங்க. மன்னார்குடியிலிருந்து கூட வருங்க. வேற ஊரை சொன்னா இவர் அந்த ஊரை மட்டமா சொல்லிட்டாரு, என் ஊரை சொல்லிக்கிறேன். நான் இணைய போகிற கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் தான் அறிவிப்பதுதான் முறையாக இருக்கும். அவர்கள் அறிவிப்பார்கள், உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள். அதுக்கு மேல என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. இன்னும் ஒன்னே சொல்றேன், நான் வார்த்தை கொடுத்து விட்டால் அதில் நிற்பேன். அது மாதிரி நான் ஒரு கூட்டணிக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தையில் நான் நிற்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் நான் பொறுமை காக்கிறேன். என்னால் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள். நாம் போய் அதுக்கு முன்னாடி அறிவிச்சா அது மரியாதையாக இருக்காது என்று நம்புகிறேன்.